إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வெறியும் நாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவரின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவட்டி தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜுமா என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்றும் நிலவற்றமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேருகளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், தித்திக்கும் திருமறையாம் திட்டாத வாழ்மறையாம் அல் குர்ஆன் இறங்கிய ஒரு அற்புதமான மாதத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 15 தினங்கள் ரமலானுடைய நோன்பு கடந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இனி பாக்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக நோன்பு நோற்று கடமையான அனைத்து விஷயங்களையும் செய்து இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு நம்முடைய எல்லா நேரங்களையும் காலங்களையும் பயனுள்ளதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் ஆக்கி தருள வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவுடைய உரையில் ரமலானும் பாவ மன்னிப்பும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில நினைவூட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே அது பாவ மன்னிப்பு பெறுகின்ற ஒரு மாதம். இந்த மாதத்தின் பிரதானமான நோக்கமே நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதற்கு காலமோ நேரமோ மாதமோ கிழமைகளோ இல்லை.
ஆனாலும் கூட பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த நேரங்களிலும் எந்த நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொள்ளலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுவதற்கு ஒரு விசேஷமான மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்தி நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. அல்லாஹ் நம்மை வீணுக்காக படைக்கவில்லை, விளையாட்டிற்காக படைக்கவில்லை. ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறித்து பேசுகின்ற பொழுது கூட அப்ப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நாம் வீணாக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, உங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நான் படைத்திருக்கிறேன். வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாள் நீங்கள் என்னிடம்தான் திரும்பி வர வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் உங்களை நான் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறனோ அந்த நோக்கத்தை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அதே போன்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தில் பதிவு செய்கின்றார். அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா அவரை நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்று. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நாம் முழுமைப்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா அவரை நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்பிற்கினியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எதற்காக படைத்தான் என்பதை பல உரைகளிலும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றார், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் மனிதனை படைத்ததுடைய நோக்கமே அவனை வணங்க வேண்டும், அவனை திக்ர் செய்ய வேண்டும், அவனுடைய ஞாபகம் மனிதனுடைய உள்ளத்தில் சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித சமூகத்தையே நான் படைத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆனால் பல நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பாவகரமான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு புறம்பான எத்தனையோ செயல்கள், அல்லாஹ் அனுமதிக்காத எத்தனையோ விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் தெரியுமா சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அருளாளன் தெரியுமா சகோதரர்களே. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கின்ற எந்த பாவங்களுக்கும் இந்த உலகத்தில் உடனுக்குடன் தண்டனை கொடுப்பதே இல்லை. இந்த உலகத்தில் உடனுக்குடன் தண்டனை கொடுப்பதே இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு புழு பூச்சி கூட மிஞ்சிருக்கார். ஏன் அவ்வளவு பாவங்களை மனிதர்களாகி நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்திற்காகவும் அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவகாசத்தை தருகிறார், அவகாசத்தை தருகிறார். இந்த மனிதன் இன்று இல்லை என்று சொன்னாலும் நாளை என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி விடுவான். எதுவரை அவகாசம் தருகிறார்? நம்முடைய மரண நேரம் வரை, சக்கராத்துடைய அந்த நிலை வருகின்ற வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான நேரங்களையும் காலங்களையும் தருகிறார். அதனால் நாம் நினைத்துக் கொள்ளலாமா, நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் சக்கராத்துடைய நிலையில் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நினைக்க முடியுமா? சக்கராத்துடைய நிலை வந்தால் நாம் என்ன பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கப்படாது. அதுவரைதான் இல்லை. நம்முடைய அஜல் முடிவடைந்து விட்டால் ஒரு நொடி முத்தவும் மாட்டாது, ஒரு நொடி துண்டவும் மாட்டாது. கணக்கச்சிதமாக மலக்குள் நம்முடைய உயிரை பிடுங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு நாம் எப்படி பாவ மன்னிப்பு கோர முடியும்? அதனால்தான் இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு பாவங்களை செய்துவிட்டால்
அல்லாஹ் பாவம் மனுஷன் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதன் என்ற வட்டத்திற்குள் யாராவது இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் பாவங்கள் செய்வார்கள் தான். அல்லாஹ்வே கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்-லைலி வன்-நஹார். ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் இரவிலும் பகலிலும் அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேண்டுமானால் பள்ளி வாசல்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வேண்டுமானால் அந்த பாவத்திலிருந்து நாம் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படித்தானே பள்ளிவாசல் இருக்கும், அதுவும் அமைதியாக அமர்ந்திருந்தால்தான். அதிலும் உள்ளங்களில் என்ன கெட்ட எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். ஆனால் பள்ளிவாசலில் நாம் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் அந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறோம். பள்ளிவாசலை விட்டு நாம் வெளியே போய்விட்டால் பல பாவங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்-லைலி வன்-நஹார். ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நிலையில் ஏதாவது ஒரு பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ ஏதாவது ஒரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பிழைவதற்கு தேடிவிட்டால் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஊன். ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். வகைரு கத்தாஈன அத்தவ்வாபூன். அதில் சிறந்தவர்கள் யார்? தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் யார் பாவம் மீட்சி கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அன்பானவர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஒரு 11 மாதங்களில் ஏராளமான தீமைகளை செய்திருப்போம். அல்லாஹ்வுக்கு புறம்பான எத்தனையோ விஷயங்களை செய்திருப்போம். அதையெல்லாம் நம்முடைய மனதில் எண்ணி நான் இந்தந்த காலகட்டங்களில் இன்னென்ன பாவங்களை மூழ்கிவிட்டேன் யா அல்லாஹ் என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி தனிமையில் அமர்ந்து அல்லாஹுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஏன்னா அதற்கான மாதம் இந்த மாதம். மற்ற மாதங்களில் கூட நமக்கு அந்த காலங்களும் நேரங்களும் ஒத்து வராது. வேலைகள் பலவிதமான பிரச்சனைகளில் நாம் சூழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ரமலானுடைய மாதம், அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுதே சொல்வார்கள், ஆதாக்கும் ஷஹ்ரு ரமலான். உங்களிடத்தில் ரமலான் எப்படிப்பட்ட ரமலான்? ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய மாதம் வந்திருக்கிறது. எல்லா வகையிலும் பொருளாதாரத்தும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், நேரங்களிலும் பரக்கத்தை கொடுப்பான். இரவு நேரங்களில் அமர்ந்து தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை தியானித்து திக்ர் செய்து 2 ரக்காத் தொழுது நான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த மாதத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை வரவேற்கின்ற பொழுதே மக்கள் இடத்தில் சொல்வார்கள், அத்தாக்கும் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து பொருந்திய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. யாரும் அதை பாழ்படுத்தி விடாதீர்கள், யாரும் அதை பாழ்படுத்தி விடாதீர்கள். ஒரு அழைப்பாளர் வந்து அழைப்பு விடுக்கிறார், யா மாசியல் கைர், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வமுடையவர்களே, இதோ உங்களுக்கான மாதம் வந்துவிட்டது, நன்மையின் பக்கம் நீங்கள் முந்தி வாருங்கள். யா மாசியல் ஷர், தீமையை செய்யக்கூடிய சமூகமே, தீமையை செய்யக்கூடிய மனிதர்களே, இதோ உங்களுடைய தீமைகளை எல்லாம் அழித்துரைக்கக்கூடிய மாதம் வந்துவிட்டது, வாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்கிறார், ஒரு மனக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம் சகோதரர்களே, அற்புதமான மாதம். இந்த மாதத்தின் நேரங்களையும் காலங்களையும் நாம் ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக நம் இந்த மாதத்தை ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாக்கியசாலிகள். இந்த மாதத்தை வேறு மாதங்களை போல நாம் கடந்து சென்றால்
நன்மை விட ஒரு துரதிருஷ்டவாதி யாரும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஏன் இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒரு தகுந்த மாதம் என்று சொல்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இதெல்லாம் சிறிய சிறிய பாவங்கள். பெரும்பாவங்கள் என்று இருக்கிறது அல்லவா? அந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நாம பிரார்த்தனை செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், தௌபா செய்யணும். இனி அந்த பக்கமே போக மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அப்பதான் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். சிறிய பாவங்கள் நாம் நோன்பு நோக்குவதன் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நோன்பு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் போட்டு அதே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னித்து விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பாவங்கள் செய்யாமல் நான் புனிதன், நான் புனிதவான் யாரும் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்வார்கள், எந்த அளவுக்கு இஸ்திக்பார் செய்வார்கள். 70 முதல் 100 விடுத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்ற ஹதீஸ்களை படிக்கிறோம். ஏன்? அவர்கள்தான் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே நற்சான்றிதழை வழங்கிவிட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 100 தடவை இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் அப்படி இருக்க முடியாது. அப்படி நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்று நீங்கள் உறுதியாக அறிவித்து கூறினாலும் கூட அந்த பாவ மன்னிப்பு பெறுவதிலிருந்து நீங்கள் விலகிவிடக் கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமோ நாம் செய்திருப்போம். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கிறோம். அதற்கான ஒரு அற்புதமான மாதம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த மாதத்தை அடைந்தும் யார் அதை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் இழிவடையட்டும் என்கின்ற ஒரு பத்துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இழிவடையட்டும். எப்படிப்பட்ட வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, ரகிப அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும். அது அரபியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாசமா போ அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அது உண்மையிலேயே நாசமாக போகட்டும் என்று அந்த சபிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. ஆனால் அதற்கு தோதுமான ஒரு வார்த்தை தானே. இவ்வளவு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், உனக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், அது பயன்படுத்தாம போய்க்கிறா, இல்லைன்னா மனுஷனா அப்படி கேட்பா இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. ரகிப அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும். யார் அந்த மனிதன்? ذُكِرَتْ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيَّ, என் பெயர் அவரிடத்தில் கூறப்பட்டும் என் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும், அதாவது இழிவடையட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிருந்தோம். இது நம்ம மீது கடமை. இல்லடா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இழிவடையட்டும் தாங்க, நமக்கு நம்ம மீது இழிவு உண்டாகும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வரகிப அன்ஃபு ரஜுலின், இன்னொரு மனிதனுடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும். அப்படின்னா அர்த்தம் அவர் இழிவடையட்டும். எப்படிப்பட்ட மனிதன்? தஹல அலைஹி ரமதானு சும்மன்
யார் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்த பின்னரும் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில், அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்விட்ட பாவங்களை குறித்து அல்லாஹ் அவன் கேட்கல, கேட்ட நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவ பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலான் அவனை விட்டும் கடந்து விட்டதோ அவன் இழிவடையட்டும். ரமலான் நம்மை விட்டும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நோன்புகள் நோற்றோம், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம். ஆனால் நான் இந்த 11 மாதங்களில் என்ன அல்லாஹ்வுக்கு புறம்பான செயல்களை செய்திருக்கிறேன், எல்லாத்தையும் நினைவில் கொண்டு வரணும். நாம மறந்தபடி கடந்து போயிருக்கிறார். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருப்பான். அதனால் தலைமையில் அமர்ந்து நான் இன்னென்ன பாவங்களை செய்துவிட்டேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை நான் தவறு இழைத்து விட்டேன், அல்லாஹ் அதற்கு குற்றம் பிடித்தால் மறுமையின் நிலை என்ன ஆகுவது என்றெல்லாம் யோசனை பண்ணி அல்லாஹ்விடத்துல நாம் பாவம் மன்னிப்பு தேடும் சொல்கிறேன். இதெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு. அதே நேரத்தில் அடியார்களிடத்தில் ஒரு தவறு செய்து விட்டால் அடியார்கிட்ட தான் கேட்கணும். நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிசினஸ் பார்ட்னர்கள், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு துரோகம் அவர்களுக்கு இணைத்து விட்டோம், தவறுகளை இணைத்து விட்டோம், அவர்கள் புண்படும்படி நாம் நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நிலையும் அப்படி கடந்து போய்விடக் கூடாது. அவரிடத்தில் சென்று தான் செய்த அந்த பாவத்திற்காக, தான் செய்த அந்த துரோகத்திற்காக அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும். தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க, தவறே கிடையாது, தவறே கிடையாது. நாம் அது வந்து ஒரு யூகமாக பார்க்கிறாரு இல்லையா? அவர்கிட்ட போய் நான் என்னங்க கேட்கறது என்று. ஆனா உண்மையில் மறுமையின் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், ஆகிரத்துடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? உங்களில் திவானானவர் யார் தெரியுமா என்று கேட்பார்கள் சஹாபாக்களை பார்த்து. திவானானவர்கள் யார் என்று உங்களில் யாருக்கு தெரியும்? சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார், கேட்பாங்க. முஃப்லிஸ் என்று சொன்னால் யார்? அரபியில முஃப்லிஸ் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போனவன் அர்த்தம். நிறைய பெரிய பணக்காரரா இருப்பாரு, வாழ்ந்து கட்டவன் சொல்றோமே, நிறைய பெரிய பணக்காரரா இருப்பாரு, வசதி வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும், ஏதோ பிசினஸ்ல லாஸ் ஆகி கடைசியில 5க்கும் 10க்கும் அடுத்தவர்களிடத்திலே கையேந்த வேண்டிய நிலை. சுருக்கமாக சொல்ல போனால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவர் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவங்க தான் திவானாகி போனவர் முஃப்லிஸ் என்று அரபியில் சொல்வார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களில் யார் முஃப்லிஸ் என்று தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, மன்னா திரஹம வலா தீனார், யாரிடத்தில் திரகங்களோ தீனார்களோ ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதோ அவர்கள் தான். நம்மளை கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவோம். திவாராகி போயிட்டான், பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றமா இல்லையா? காசுமான ஒண்ணு அவர்கிட்ட இல்ல, அடுத்த வேலைக்கு அடுத்த விதத்தை கையெழுந்துறாரு. இதே வார்த்தை சஹாபாக்களும் மல்லா திரஹம் வலா தீனார், யாரிடத்தில் காசு பணம் இல்லாமல் போய்விட்டதோ அவர்கள் தான் திவானாகி போனவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, என்னுடைய உம்மத்தில் திவானாகி போனவர்கள் என்று யார் தெரியுமா? மறுமையில் ஒருவன் வருவான், நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். 5 தொழுகைகளை சரியாக செய்திருப்பான், ரமலானுடைய மாதங்களில் ஒரு நோன்பை கூட விடாமல் நோன்பு நோட்டிருப்பான், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பொருளாதாரத்தில் ஜகாத்தை வழங்கியிருப்பான், ஹஜ் செய்திருப்பான், இன்னும் நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். மக்கள் எல்லாம் உன்னை பார்க்கின்ற போது இவனுக்கு கன்ஃபார்மாக சொர்க்கம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய முதுகில் அவ்வளவு சுமைகள் என்று சொன்னால் நன்மையின் சுமைகளை சுமந்து கொண்டு வருவான். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவான். நன்மை தீமைகள் எல்லாம் எடை போடப்படும். இவனுடைய நன்மையை பார்த்தால் இவனுக்கு சொர்க்கம் என்று கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நிலையில்
சில மனிதர்கள் ஓடோடி வருவார்கள், யா அல்லாஹ், இவன் என்னிடத்தில் கடனை பெற்றுவிட்டு கடனை திரும்ப அடைக்காமலேயே இவன் மரணத்தை எழுதிவிட்டான். யா அல்லாஹ், என்னை இவன் கையினால் என்னை அடித்தான், துன்புறுத்தினான். யா அல்லாஹ், இவன் அவனுடைய நாவினால் என்னுடைய மனதை புண்படுத்தினான். நான் இன்னாத சமயங்களில் என்னை பற்றி மக்களுக்கு மத்தியில் அவதூறை பரப்பினார். இப்படியெல்லாம் சில ஆட்கள் வந்து ஒரு வருடத்திலே ஒருவரை பற்றி அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் சொல்ல சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நன்மைகளை பிடுங்கி பிடுங்கி அவன் சேர்த்து வைத்த அந்த நன்மைகளை எல்லாம் சொர்க்கத்துக்குரியவனாக இருப்பான். அந்த நன்மைகளை எல்லாம் பிடித்து பிடித்து இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துருவான். இவன் கையில ஒண்ணு இருக்காது, இவன் கையில ஒண்ணு இருக்காது. சொர்க்கத்திற்கு போவதற்கான அத்துணை தகுதிகளையும் பெற்றவன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை தவறிவிட்டதின் காரணமாக மறுமையில் இவனிடத்தில் ஒன்றுமில்லாமல் போனதோடு மாத்திரமல்ல, இன்னும் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், இவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் போகின்ற பொழுது அடுத்தவர்களுடைய அந்த தீமையை எடுத்து இவன் தலையில் சுமத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவன் நரகத்தில் வீசப்படுவான். அன்பானவர்களே, இதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருப்போம். அல்லாஹ்வுக்கு செய்த அந்த தவறுகளை கூட அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். நாம் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் கூட, ஆனால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது துரோகம் வைத்திருந்தால் அவர்கள் மன்னிக்காமல் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால இந்த மாதத்தை பயன்படுத்தி, ஏன்னா நிறைய பேர் நம்மிடத்துல இந்த உறவுகளோடு இணக்கமாக இருப்பதில்லை. ஒரு 1000 பேர் ஒரு சபையில ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த உறவுகளோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். மற்றபடி அவர்களுக்கு எல்லா மனிதனும் இருக்கிறது, சாலிஹான மனிதராக இருக்கிறார். ஆனால் உறவுகளோடு இணைந்து வாழ்கிறாரா, சேர்ந்து வாழ்கிறாரா சொன்னா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் எவ்வளவு எச்சரிக்கிறாங்க. யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் துச்சமாக காதில் வாங்காதவர்களைப் போல, ஒன்றுமே தெரியாதவர்களைப் போல கடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கலாம். அதனால் அற்புதமான மாதம் இந்த மாதம். நாம் என்னென்னலாம் தவறுகள் செய்திருக்கின்றோமோ அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க, துஆ செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோருங்க. அல்லாஹ் கேட்டு சொல்கிறான், அடியார்களை அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கலப்பற்ற முறையில் நீங்கள் பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாவ மன்னிப்பை கோருங்கள். கலப்பற்ற முறையில் இருக்கணும். தௌபத்துன் நஸூஹா, தௌபத்துன் நஸூஹா என்பதற்கு விளக்கங்கள் இமாம்கள் சொல்வார்கள். என்ன தௌபத்துன் நஸூஹா? அதாவது கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக வருந்தும். நான் இந்த தவறை செய்து விட்டேன். உதாரணத்திற்கு நாம் நம்மை பலரும் வட்டி வாங்கியிருப்போம், பலரும் நாம் வட்டி வாங்கியிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேண்டுமென்று வாங்கல, போதாத நேரம் சொல்லுவாங்க இல்லையா, வேற வழி இல்லைங்க, என்ன செய்யறது, யாருக்கும் கேட்ட வாங்கல, கடைசியில் அங்க போயிட்டேன். மீண்டும் அதிலேயே போய் சிக்கிடக்கூடாது. ஒரு தடவை செஞ்சிட்டீங்க, ஒரு தடவை மாத்திட்டோம், இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிறகு மீண்டும் அதை பக்கம் போதாம இருக்கும். அப்ப கடந்த காலத்தில் செய்த அந்த தவறுகளை எண்ணி வருந்தணும். இந்த தவறை நான் செய்து விட்டேன், இந்த தவறுக்காக அல்லாஹ் மறுமை என்னை குற்றப்படுத்தால் என் நிலைமை என்ன ஆகுது, அந்த பயம் தான் வரும். அந்த பயம் வரணும். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானதாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில்
முடியாது அப்படின்னு அந்த பகிர்வுணர்வோடு ஒரு தவறுக்கு நான் விலகி கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் தௌபத்து நசூஹா. அதுதான் தௌபத்து நசூஹா. அப்ப கடந்த காலத்தில் செய்து தவறுகளுக்காக வருந்தி வருங்காலத்தில் இது போன்ற அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் எவைகளை எல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த பாவத்தை இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி கொள்ளணும். அதுதான் தௌபத்து நசூஹா. சும்மா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லி முடிச்சு திரும்பவும் அதே நிலைக்கு போகக்கூடாது. அதே போல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதே போல அறிஞர்கள் சொல்வார்கள், தௌபத்து நசூஹா என்று சொன்னால் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டு தூரமாக, அந்த பாவத்தின் பக்கமே போகக்கூடாது. இதுதான் தௌபத்து நசூஹா. இந்த தௌபத்து நசூஹாவை நீங்கள் சென்றால், அறிந்தால், இதை செய்தால் நிச்சயமாக அஸாரத்துக்கும் மன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி உங்களை பரிசுத்தமாக்கலாக ஆக்கி உங்களை சுவனச்சோலைகளை பிரவேசிக்க செய்வான். அல்லாஹ் சொல்கிறார். அப்பதான் நாம சொர்க்கத்திற்குரியவனாக ஆக முடியும். பாவத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது சகோதரர்களே. அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். முடிந்து ஒவ்வொருவர்களும் தனிமையில் அமர்ந்து யாருக்காகவும் எவருக்காகவும் இல்லை என்ற நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரப்பிடத்துல சொல்வதற்கு என்ன இருக்கு? மற்றவங்க போய் நான் செய்த தவறை சொல்வதற்கு தான் நம்ம வெட்கப்படுவோம். ரப்புக்கு தெரியாதா? நாம் செய்த தவறுகள் ரப்புக்கு தெரியாமல் இருக்கிறதா? நிச்சயமாக தெரியும். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானதையும் ரகசியமானதையும் அறிந்தவன் அவன். அவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒரு மனத்திலிருந்து ஒரு இலைகள் கூட உள்ளது கிடையாது. நாம் செய்த தவறுகள் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்காத சகோதரர்களே. ஆனாலும் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யா அல்லாஹ், இந்த நிலையில் இந்த தவறை செய்துவிட்டு நீ என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் பாவம் கேட்கணும். கேட்டா நிச்சயமாக மன்னிப்பான், நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளன். பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, வதூபு இலல்லாஹி ஜமீஆ. அனைத்து பாவங்களுக்காக நீங்கள் என்னிடத்தில் பாவம் மன்னிப்புங்கள். ஒரு இணையை வைத்து விட்டோம். நம்மை அறியாமல் நம் குடும்பத்தில் இருக்கின்ற சமயத்தில் நாம் இணை வைத்து விட்டோம். மன்னிக்க முடியாத பாவம் எது? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது மன்னிக்க முடியாத பாவம். அந்த பாவத்தை நாம் செய்திருந்தாலும் கூட நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டால், வாழ்கின்ற பொழுது மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதை மன்னிச்சறானா இல்லையா? அதே நிலையில் மூத்தா போட்ட மன்னித்து விட்டால் நமக்கு மன்னிப்பு இல்லை. நாம் ஒரு இணை வைத்து விட்டோம், ஏதோ அறியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டோம். அதை நினைச்சு பார்த்தியா, அல்லாஹ் இந்த நேரத்தில் நான் உனக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விட்டேனே அப்படின்னு அல்லாஹ்விட்ட கெஞ்சி மன்றாடி தான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கோருவதற்கு தயாரா இருக்கிறோம். வேற யார்ட்டையும் கேட்கல, ரப்புட்ட கேட்கிறோம், தனிமையில் கேட்கிறோம். அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உண்மையோடு சொல்வார்கள், ஒரு பாலைவனத்தில் ஒரு அடியான் சென்று கொண்டிருக்கிறான். அதுலதான் அவனுக்கான, அதாவது பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அதுல அவனுடைய குடிபானங்கள், அவன் சாப்பிடுவதற்கான உணவு, அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இரவு நேரங்கள்ல ஒரு இடத்துல தங்குறான், அல்லது அசதியினால ஒரு இடத்துல தங்குறான். அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு அசதியில கொஞ்சம் கண்ணறிந்து விடுகிறான், தூங்கி விடுகிறான். கண் விழித்து பார்த்தால் அங்கே அவன் கொண்டு வந்த வாகனம் காணாமல் போய்விட்டது.
எப்படி இருக்கும் ஒரு அடியானுக்கு? பாலைவனம். இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய நிலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க போனாலும் போன் வசதிகள் அதெல்லாம் இருக்குது, நாம தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் பாலைவனத்தில் கூப்பிட்டு கொள்வதற்கு உடல் வருவதற்கு பாலைவனத்தில் யாரும் இருப்பார்களா? கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் யாரும் இருப்பார்கள்? யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அடியான எத்தனை நாள் தாங்குவான்? அவன் குடிக்க நீர், அவன் சாப்பிட உணவு, அவன் உடுத்த உடை எல்லாமே அதுதானே இருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் போனார் 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான், 4வது நாள் நம்ம நிலைமை அப்படித்தான், அவ்வளவுதான், இங்கே மரணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் என்ற நிலைக்கு அவன் வருவானா இல்லையா? எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு சஞ்சலங்கள் அவன் இருந்து கொண்டு இருப்பான். அப்படியே அசதியா அவன் அந்த நேரத்தில் தூக்கிடுவானா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை அடியானுக்கு வந்து அவனிடத்திலிருந்து காணா போன அந்த வாகனம் அவன் கண் விழித்து திரும்பவும் கண் விழித்து பார்க்கிற போது அவருடைய கண்ணுக்கு முன் வந்து நின்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் அந்த அடியான். எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். போன உசுறு திரும்ப வந்துடுச்சே அப்படின்ற நிலைக்கு உருவாகி வரா இல்லையா? சந்தோஷத்தின் மிகுதியால் அவருக்கு வார்த்தைகள் இருந்து வாயிலும் என்ன வார்த்தைகள் என்றே வராது. அதையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹும்ம அன்த அபுதி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் இறைவன். வாய் தவறி வாய் கொள்ளறி சொல்றது சந்தோஷத்தின் மிகுதியால். இதை விட பன்மடங்கு சந்தோஷம் அடைகிறான் சகோதரர்களே, இதை விட பன்மடங்கு சந்தோஷம் அடைகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எதற்காக? ஒரு அடியான் பாவத்தை செய்துவிட்டு இந்த பாவத்திற்காக என்னை அல்லாஹ் தண்டித்தால் என் நிலை என்னவாகும் என்று அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ்விற்கு வந்து மன்றாடி, யா அல்லாஹ், என் பாவங்களை போக்கிவிடு, என் பாவங்களை மன்னித்து விடு என்று இருகரம் வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறானே, நிச்சயமாக அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, அந்த பாவ மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். அந்த சந்தோஷம் அடைவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட எந்த பாவங்களும் செய்யாத இருந்த நிலையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு 100 அதாவது 70 100 விழுத்தம் பாவமன்னிப்பு கோரக்கூடிய ஒரு அடியாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான மாதங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் ரமலான் ஆரம்பித்தது. இதோ 15-16 தினங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள அந்த 2 வாரங்களும் கடந்து போய்விடும். நாம் இப்ப செய்யலாம் என்று நாம் தள்ளி கொண்டு விடாமல் நமக்கு நேரங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் செய்த பாவங்களுக்காக தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்வான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பாவ மன்னிப்பு கோருவதற்கும் ஒரு அற்புதமான மாதம். மனிதர்களாகி நாம் பாவம் செய்வதில் காட்டக்கூடிய அந்த முனைப்பையும் ஈடுபாட்டையும் பாவ மன்னிப்பு தேடுவதில் நாம் நிச்சயமாக காட்டுவதில்லை. பாவங்கள் செய்வதில் காட்டக்கூடிய அந்த முனைப்பையும் ஈடுபாட்டையும் பாவ மன்னிப்பு கோருவதில் நாம் காட்டுவதில்லை. அசட்டையாக அலட்சிய போக்காக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பலவீனத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மனிதனுடைய இந்த பலவீனத்தை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த அந்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மற்றொரு ஏற்பாடையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். சில நன்மையான காரியங்களின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோராமலேயே கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். அதுல சில விஷயங்கள் படைப்பிடங்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகவும் சில குறிப்பிட்ட நல்ல அமல்களை செய்வதன் மூலமாகவும்
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக ரமலானுடைய காலகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்பதுன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். காற்றை விட, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தர்மங்கள் செய்தார்கள் சொல்வார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக, நன்மையான காரியங்களுக்காக நாம் வாரி வழங்குவதன் மூலமாக நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா? திருமலை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார், இன் துமுது ஸதகாத்தி ஃபலிம்மா ஹிய வ இன் துஹுஹா வ துஹுல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினாலும் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது. தர்மத்தை வெளிப்படையாகவும் செய்யலாம், பகிரங்கமாகவும் செய்யலாம், தவறு இல்லை. அப்படி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையான காரியங்களுக்காக நீங்கள் வாரி வழங்கினால் அல்லாஹ் சொல்கிறான், மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுக்கணும். எப்பதான் ஒரு நன்மையான காரியங்கள் ஈடுபடுமோ என் பாவம் ஒன்று மன்னிக்கப்படுது, என்னுடைய பாவம் ஒன்று மன்னிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த அந்த ஒரு உணர்வோடு செய்யுங்க. நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும், எல்லாம் மன்னிச்சிருவான். ஒரு நன்மையான காரியங்கள் செய்வீங்க, ஒரு சதகா செய்வீங்க, அல்லது வேறு வேறு நன்மையான காரியங்கள் செய்வீங்க, இதன் மூலமாக என் பாவம் மன்னிக்கப்படுவோம் அப்படின்னு அந்த நீயத்தோடு செய்ய நிச்சயமாக மன்னிக்கப்படும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அனைத்தும் செய்ய ஆத்திக்கும், உங்கள் தீமைகளை அல்லாஹ் அழித்து இதை பரிகாரமாக ஆக்கிவிடுகிறான். இதை பரிகாரமாக ஆக்கிறான், கஃபாராவாக அல்லாஹ் ஆக்கிறான் நாம் செய்யக்கூடிய தர்மங்களின் மூலமாக. எனவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்கள், பிரதிபலிக்க ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்திலே பொதுவாகவே நாம் நிறைய மற்ற மாதங்களை விட தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று நன்மையான விஷயங்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும், வாரி வழங்கணும். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்திய ஜும்மாவுடைய வசூலாக நம்முடைய தாவா பணிக்காக, மாநில தாவா பணிக்காக, நமக்கெல்லாம் தெரியும் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வ ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 30 வருட காலங்களாக பல தாவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தாவா பணிகள் எல்லாம் சீராகவும் சரியாகவும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாநிலத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து தருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா வசூல் அந்த தாவாவுடைய பணிக்காக, நன்மையான விஷயங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பொருளாதாரத்தை அந்த தாவா பணிக்காக வாரி வழங்குமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் மாற்றியது புரிவாராக. பதுப்பொருளாக இது பொறுக்கும் எஸ்ததிவிலகும் வலதுக்கு ரூபாயில் அக்பர் அல்லாஹ் யஅலம்.